இது ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் வஜ்ராசனம்னு சொல்கிறது. இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நீ பெயின் இருக்கவங்க மட்டும் இதை பண்ணக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு முட்டி வலி இருக்குது டாக்டர் அப்படின்னா தயவுசெய்து பண்ணிடாதீங்க, அதிகப்படுத்தி விட்ருவோம். அப்போ நானும் தான் யோகா கிளாஸ் போனேன், அந்த டாக்டர் சொன்னார் வஜ்ராசனம் பண்ண சொன்னார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது இருக்கு இல்லையா? முட்டி வலி இருக்கவங்க தயவுசெய்து பண்ணிடாதீங்க, அதிகப்படுத்திட்டு முட்டி வலியை கரெக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுக்கு கூட சில இது இருக்குது, அந்த பிளாக் வச்சு பண்ணிக்குது. பிளாக் மேலே வச்சு அந்த மாதிரி. இப்போல்லாம் இந்த வஜ்ராசன சேர்னே இருக்குது. எவ்வளோ சொகுசான டெக்னாலஜி வளர வளர நம்மளை இன்னும் சொகுசாக வச்சுக்குது. இங்கே ஒரு உட்காந்துன்னு வச்சிங்களா, வலியே தெரியாது. ஏன்னா வலி முட்டிக்கு போகாது, இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த பிளாகை சேரில் உட்காந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்க முட்டி வலி இருக்கவங்க இந்த மாதிரி இப்போ வச்சுட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வஜ்ராசன சேர் அப்படின்னு நீங்கள் அமேசானில் போட்டிங்கன்னா அங்கேயே வரும், அதே பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்து. இது எதுக்குன்னா, சாப்பிட்ட உடனே எல்லா ஆர்கனும் கொஞ்சம் ப்ராப்பராக ஆங்கரில் இருந்துச்சுன்னா டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரீஷன் பண்ணணும். சாப்பிட்டோன்னே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆசனம். ஏன்னா சாப்பிட்னா என்ன நடக்கும், அப்படியே லேசாக அப்படியே கொஞ்சம் புறங்கலாமா, ஒரு நேப் எடுக்கலாமா, நல்லே நீட்டி விட்டுருவோம். அப்போ சவாசனம் பண்ண வேண்டாம். இதை நல்லா பண்ணிங்கன்னா போதும், ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வஜ்ராசனம்.